டூத் வந்தா அறிவு வருமா இல்ல வலி வருமா? ஃபர்ஸ்ட் விஸ்டம் டூத்னா என்னன்னா நம்ம வாயில இருக்கிற தேர்ட் மோலாஸ், அதாவது மூணாவது கடவாப்பல்ல தான் விஸ்டம் டூத்னு சொல்றோம். இதே ஞானப்பல்னு சொல்றோம். அப்ப அறிவு வருமா? இல்ல. இந்த டீத் யூஸ்வலா 17 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள முளைக்கும். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சு லைஃப்னா என்னன்னு ஒரு புரிதல் வந்து மெச்சூர் ஆகுறோம். ஸோ மெச்சூர் ஆகிற டைம்ல வரதுனால இதுக்கு ஞானப்பல்னு பேர் வச்சுட்டாங்க. இதுக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. விஸ்டம் டூத் வரும்போது வலி வருமா? விஸ்டம் டூத் முளைக்கும் போது கண்டிப்பா வலி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் சேமா இருக்காது. ஏன் வலி வருதுன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, ஸ்பேஸ் ப்ராப்ளம். நம்ம ஜா ஆர் தாடையோட சைஸு சின்னதாக இருந்துச்சுன்னா விஸ்டம் டூத் எரப்ட் ஆக ஸ்பேஸ் இருக்காது. இதனால பக்கத்தில் இருக்க செகண்ட் மோலாஸ் மேலே ப்ரெஷரை போட்டு ஷார்ப்பான வலி தருது. நம்பர் 2, கம் இன்ஃபெக்ஷன்ஸ். நிறைய பேருக்கு இந்த விஸ்டம் டூத்தை ஹாஃப் தான் வெளியில் தெரியுது. அப்போ அந்த டூத்துக்கும் கம்ஸுக்கு இடையில இருக்க ஸ்பேஸில் ஃபுட் இம்பேக்ஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதனால ஸ்வெல்லிங்கும் ஆகுறதுனால வலி வருது. நம்பர் 3, ரெஃபர்ட் பெயின். நம்ம விஸ்டம் டூத்தோட ரூட் வந்து ஃபேஸோட மெயின் நர்வான ட்ரைஜெமினல் நர்வ் பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம விஸ்டம் டூத்தில் தான் ப்ரெஷர் கொடுக்கும்போது அது நமக்கு காது வலி தலைவலி எல்லாம் இருக்கும். லாஸ்ட்டாக விஸ்டம் டூத் வந்து அறிவு வருமோ இல்லையோ, இனிமேல் டாக்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குன்னு ஒரு அறிவு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு இந்த விஸ்டம் டூத்தில் பிரச்சனைன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.